ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதிரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1 தமிழ் மொழி வாழ்த்து. பாரதியார் அவர்கள் பாடிய ஒரு நபரை பற்றி வந்துட்டு பாரதியார் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு பார்த்துடலாம். ஸோ பாட்டு ஒரு தமிழ் மொழி பற்றுள்ள ஒரு பாட்டு. பாட்டு என்ன அப்படின்னா, வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. ஓகே, ஸோ தமிழ்மொழி பற்றி சொல்லியிருக்காங்க. வாழ்க நிரந்தரம் அப்படின்னா தமிழ்மொழி எந்த காலத்துக்கும் அழியாத ஒரு நிலை பெற்ற நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. அதை வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானம் அளந்தது அனைத்தும் அப்படின்னா, வானம்னா ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாத்தையுமே அறிஞ்சு சொல்கிற ஒரு வளமான மொழி. வன்மை அப்படின்னா வன்மை அப்படின்னு சொன்னோன்னா வளமையான மொழி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே அப்படின்னா, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும் தன்னுடைய இலக்கிய மனம் பரவச் செய்து அவ்வளவு புகழ் கொண்ட தமிழ்மொழி வாழ்க. ஓகேவா, 7 கடல்களால் சூழப்பட்ட நிலப்பகுதியில் தன்னுடைய இலக்கிய மனங்கள் பரவச் செஞ்ச புகழ்பெற்ற தமிழ்மொழி வாழ்க. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. எங்களுடைய தாய்மொழியாகி தமிழ்மொழி இந்த உலகம் உள்ளவரை எப்பயுமே வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே அப்படின்னா, சூழ்களி அப்படின்னா அறியாமை என்று சூழ்ந்துள்ள இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, அதான் அர்த்தம். அறியாமை என்னும் இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ்மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுரர்க தமிழ்நாடே அப்படின்னா, பொருந்தாத பழைய கருத்துக்கள் எல்லாத்தையும், அதாவது துன்பம் அப்படின்றத நீக்கி, துன்பம் அப்படின்ற தொல்லையே இல்லாமல் துன்பம் அப்படின்ற பழைய கருத்துக்களால் உண்டாகிற துன்பங்களை நீக்கி தமிழ்நாடு ஒளி பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் வளர்ந்து அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்க தமிழ்மொழியே. ஸோ லாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் இருக்க லைன் தான், தமிழ்நாடு வாழ்க தமிழ்மொழியும் வாழ்க, என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க, வானம் வரை உள்ள எல்லா பொருண்மலையும் அறிந்து மேலும் மேலும் வளர தமிழ்மொழி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எந்த லைன்ஸ் வேணாலும் கொடுத்து கேட்பாங்க, இங்கே பாருங்கள். ஸோ அதனால் இடையில உள்ள இந்த லைன்லாம் தமிழ்மொழி பற்றி சொல்லியிருக்கிறது இல்லையா, இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்ற சுடர் தமிழ்நாடே, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதியார் அவர்கள் எழுதினது. நிரந்தரம் அப்படின்னா காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருள், வன்மொழி வளமை மிக்க மொழி, இசை புகழ், தொல்லை அப்படின்னா பழமையான துன்பம். ஸோ பாரதியார் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இவர் ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த ஒரு சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், இந்த மாதிரி பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் சி. சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள். இந்தியா விஜயா இந்த மாதிரி இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும், சந்திரிகையின் கதை தராசு அப்படின்றது எது, உரைநடை நூல்கள், இது முக்கியம், நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. அப்புறம் வசன கவிதைகள், சீட்டு கவிதைகளையும் எழுதியிருக்காரு. இவரை சீட்டுக்கவி அப்படின்னும் பேர் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன், இந்த மாதிரியெல்லாம் பாரதிதாசனை புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க.
தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்து. ஓகேவா. அப்புறம் சீட்டுக்கவி, செல்லிதாசன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இவருக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ பாரதியார் பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாரதியாரை பற்றி இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து புக்கில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இந்த செந்தமிழ் அந்தாதி அப்படின்றது அரங்கன் அப்படின்றவர் எழுதுனது. ஸோ இதை பாட்டை ஒரு டைம் ரீட் பண்ணிவிட்டு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் வாழும் நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ப்பு. என்றென்றும் எனும் சொல்லை பிரித்து என்றும் ப்ளஸ் என்றும். வானம் அளந்து, வானம் ப்ளஸ் அளந்தது. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும், அறிந்ததனைத்தும். வானம் ஓகே. ஸோ இதில் பாரதியார் பாட்டு வந்து பார்த்துட்டோம். ஸோ பாட்டு ரொம்பவே ஸோ ரீட் பண்ணிக்கோங்க அண்ட் பாரதியார் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸும் படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.